ஹலோ guys, வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பிக்னஸ் ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கப்பி மாலி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ கைஸ், நீங்கள் அக்வேரியம் ஷாப்புக்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ இந்த சில மீன்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்னஸ் ஃபிஷ் மாதிரி தெரியாது. பட் அதுவும் பிக்னஸ் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு சில டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்க்குற இந்த டாப் 5 ஃபிஷ்ஷஸ் மோஸ்ட்டாக நம்ம சில அக்வேரியம்ஸில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த மீன்லாம் பிக்னஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற மீன் என்னன்னு கேட்டிங்கன்னா கோரிடோராஸ். ஸோ கைஸ், ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். ஸோ நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ குட்டியாக இருக்கும். மிஞ்சி போனால் 3 inches வரைக்கும் தான் வளரும். ஸோ இந்த மீனுக்கு 2 அடி டேங்க்கில் 1 அடி டேங்க்கில் கூட நீங்கள் வச்சு வளர்த்திடலாம். ஸோ வாங்க இனி இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இந்த மீன் pH லெவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 6 to 8 வரைக்கும் இந்த மீனால் pH லெவல் தாங்க முடியும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டெம்பரேச்சர் 21 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஓகே. ஸோ அப்புறம் வாட்டரோட TDS லெவல், ஸோ அதான் ppm. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 50லேருந்து 200குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கும். ஸோ பியூர் ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான் இது. ஸோ இந்த மீன் கூட மற்ற மீன் விடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ் தான். ஸ்கூலிங்கான ஒரு ஃபிஷ்ஷும் நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ உங்கள் டேங்க்கில் எக்ஸ்ட்ரா வர ஃபுட்டையும் சாப்பிட்டு உங்கள் டேங்க்கையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற மீன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோலிலோச். ஸோ இந்த மீனை பார்க்க குட்டி ஈல் மாதிரி இருக்கும். ஸோ அது டேங்க்கில் நீங்கள் ஏதாவது ஒரு அக்வேரியம் ப்ராடக்ட்ஸில் ஏதோ ஷிப்பு, உடஞ்சி போன ஷிப்பு, இல்லாட்டி வுட்ஸு இந்த மாதிரி ஏதோ வச்சிங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு இப்படி அதுக்குள்ளேருந்து தலை எட்டி பார்க்குறது அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது அதுக்குள்ளே ஹைட் ஆகிருக்கும். ஒரு குட்டி ஈல் எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ உங்கள் டேங்க்கில் ஈல் போடணும், அதுக்கு பதில் இந்த கோலிலோச்சை நீங்கள் வாங்கி போடலாம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 inches வரைக்கும் வளரும். ஸோ இந்த மீன் நீங்கள் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கும்போது இந்த மீன் 2 to 3 inches வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மீன் பிகினர்ஸ் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் டேங்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு போட்டாலும் இந்த மீன் அதை சாப்பிட்டுக்கும். அதனால உங்கள் அக்வேரியமில் இருக்க அமோனியா கம்மியாகும். ஸோ கைஸ், இனி இந்த மீனோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாட்டர் pH லெவல். ஸோ pH லெவல் பார்த்தீங்கன்னா 5.5ல இருந்து 8குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஓகே தான். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வாட்டரோட ppm லெவல், ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுக்கெலாம் 500குள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படியே தாக்கு பிடிச்சி அதில் வளர்ந்துடும். ஸோ 500க்கு மேலே வைக்காதீங்க. ஸோ போர்வெல் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 500க்கு மேலேயே இருக்கும். ஸோ என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 1200 இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி வாட்டரில் மீன் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா மீன் லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். ஸோ உயிரோடு தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது இறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ கைஸ், அதனால தான் சொல்கிறேன் வாட்டரோட ppm லெவலில் பார்க்குறது. ஸோ TDS மீட்ரு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் போட்டிருக்கோம் எவ்வளோ ppm இருக்குதுன்னு. ஸோ இது வெறும் 200குள்ளே ppm இருந்தால் போதும் இந்த மீனுக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் 500குள்ளே நம்ம அந்த ppm கொடுத்தாலும் அந்த மீன் அதில் சர்வைவ் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே கொடுத்துட்டோன்னா அதால் முடியாது. நீங்கள் RO வாட்டர் இல்லாட்டி கேன் வாட்டர் ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பம்பு தண்ணி, இந்த குழா தண்ணி, கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா குளோரினேட் இருக்கும். அதை நம்ம டீக்ளோரினேட் ஆக்கணும். ஸோ அப்போ தான் அந்த வாட்டரை யூஸ் பண்ண முடியும் மீன்களுக்கு. ஸோ இந்த மீன்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்க்குற மீன் பேர் தான் பேரடைஸ் கௌராமி. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹார்டியான ஃபிஷ். ஸோ பிக்னஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ இந்த பேரடைஸ் கௌராமிக்கு மட்டும் நீங்கள் டேங்க் செட்டப் பண்ணுறீங்கன்னா அந்த டேங்க்கில் நீங்கள் ஏர் மோட்டரே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த மீன்கள் தண்ணியிலேருந்து ஏர் எடுக்காது. ஸோ சர்ஃபேஸ்லேருந்து தான் ஏர் எடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபில்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் அதோட வேஸ்ட் ஃபில்டர் ஆகிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த மீன் நீங்கள் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானே அது கொஞ்சம் ரேராக தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த கௌராமியை நீங்கள் வீட்டா கூடயும் விடாதீங்க. ஸோ வேறு ஏதாவது வெரைட்டி கௌராமி ஆட் பண்ணாலும் கொஞ்சம் டேங்க் ஸ்பேஸ் நிறைய இருந்ததுன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், முதல்ல இந்த மீனோட pH லெவல் பார்த்துடலாம். 6 to 8
பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வாட்டரோட பிபிஎம், ஸோ அது வந்து நீங்கள் 300க்குள்ளே முடிஞ்சால் 500க்குள்ளே வைங்க. ஸோ அந்த மீன் வந்து எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா 3 to 5 inches வரைக்கும் வளரும். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கௌராமி தான் பேரடைஸ் கௌராமி. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அடுத்த மீனுக்கு போயிடலாம். கிரிபன்ஸ். ஸோ இது வந்து ஒரு சிக்லெட் வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ கைஸ் ஒரு நல்ல ஒரு பிக்னஸ் ஃபிஷ் தான். ஸோ இந்த மீனை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா இது வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட் தான். ஸோ கைஸ் நீங்கள் வந்து போலா பேரட் இல்லாட்டி இந்த ராம் சிக்லெட்டை ப்ரீட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, புதுசாக ஏதோ சிக்லெட்டை ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கிரிபன்ஸ் சிக்லெட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு புதுசாக ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீடிங்கும் ரொம்ப ஈஸி தான் கிரிபன்ஸ் சிக்லெட்டில். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்டரோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சர் 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட பிபிஎம். ஸோ பிபிஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கு மேலேயும் 500 கீழேயும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் உங்களால் ஆர்ஓ வாட்டரோ இல்லை கேன் வாட்டரோ கொடுக்க முடியாது கொடுங்க. ஸோ தாராளமாக இந்த மீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் இந்த மீன் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக அக்வேரியம் ஷாப்பில் பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் ரேர், பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த லாஸ்ட் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். இப்போ பார்க்குற மீன் பேர் தான் ரெட் ஐ டெட்ரா. ஸோ கைஸ் இந்த மீன் வந்து ஒரு பிகினர் ஃபிஷ் தான். ஸோ பிகினர்ஸும் தாராளமாக சூஸ் பண்ணி வளர்க்கலாம். பிகினர்ஸ் வந்து இந்த ஸ்கூலிங் ஃபிஷ் ஏதோ தேடிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் வேணும், அதுவும் பிகினர் டைப்பாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த ரெட் ஐ டெட்ராவை சூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் தான். ஸோ கைஸ் இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் அக்வேரியம் ஷாப்பில் மோஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த ரெட் ஐ டெட்ரா வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் தான் அக்வேரியம் ஹாபியில். ஸோ இந்த ரெட் ஐ டெட்ரா சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 to 3 inches வரைக்கும் வளரும். ஸோ வாங்க இதோட வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் முதல்ல இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5ல் இருந்து 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் 24ல் இருந்து 28 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ் பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஸோ ஆர்ஓ வாட்டர் இல்லை கேன் வாட்டர் கொடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் இந்த 5 மீனை காட்டியிருப்பேன். ஸோ அந்த 5 மீனில் நீங்கள் எது வாங்கணும்னு நினச்சி வாங்காமல் விட்டுட்டு வந்தீங்கன்றதை சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you in next video. Bye bye guys.